இன்டர்நெட் கேட்வேன்னு. ஸோ அது 2 வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு VPCல அட்டாச் ஓகே ஆகியிருக்கணும். இருந்துச்சுன்னா தான் ஓகே வந்து நம்ம இன்டர்நெட் வழியா நம்ம கம்ப்யூட்டரை வந்து அக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஓகே எல்லாமே இருக்கும். பட் அது கனெக்ட் ஓகே பண்ணுறதுக்கு நமக்கு இன்டர்நெட் கேட்வே ஒன்று வேணும். நம்ம அதை அட்டாச் ஓகே பண்ணுறதுக்கு அவுட் டேபிளில் அட்டாச் பண்ணுவோம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அது திரும்ப. ஓகேவா? ஓகே ஓகே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம். ஓகே சார். ஸ்க்ரீன் தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே சார். ஸ்க்ரீன் தெரியுது சார். சேம் வந்து நம்ம இது கிரியேட் பண்ண விபிசியை வந்து நான் இன்னைக்கு அதே விபிசி எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம். புதுசாகவே கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓகே சார். இது விபிசி கொடுத்துட்றேன். எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறோம். அது ஒரு அசோசியேட்டாக இருக்கிற சப்நெட்டு, ரவுட் டேபிள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். விபிசி டெலிட் பண்ணால் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணி அதை வந்து எப்படி விஎம்மோட அட்டாச் பண்ணி நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் விபிசி கிரியேட் பண்ணுறேன். இங்கே என்னோட பேர் மை விபிசி கொடுத்துக்கிறேன். மை விபிசி 01 இருக்குது. சிஐடிஆர் வேல்யூ கொடுக்குது 10.0.0.025. எல்லாமே சரி தான். நான் செக் பண்ணல. விபிசி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சிஐடிஆர் வேல்யூ இருக்கும். அடுத்து வந்து சப்நெட் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த சப்நெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விபிசிக்கு கீழே கிரியேட் ஆகிருக்கு. அதாவது இங்கே பாருங்க, இந்த விபிசி பாருங்க, இந்த விபிசி ஐடி இருக்காங்க. இது வந்து டிஃபால்ட் விபிசி ஆல்ரெடி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஏடபிள்யூஎஸோடதுன்னு சொன்னல 96.4c. இந்த விபிசியோட 96.4cன்னு இருக்கா விபிசி, அது இருக்கும் 96.4c. இப்போ இந்த சப்நெட் எல்லாமே அந்த விபிசி கீழே கிரியேட் ஆன சப்நெட். நம்ம நிறைய விஎம்லாம் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, டெஸ்டிங் பர்பஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்நெட் வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். நம்ம இதுதான் தேவை, இந்த இதுதான் தேவையில்லை, மொத்தமாக ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு சப்நெட் எதுவுமே வேணும். எடிட் சப்நெட் இதெல்லாம் வந்து யூஸே பண்ண மாட்டோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். புதுசாக வந்து நான் என்ன பண்ணுறோம், ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணுறோம். செலக்ட் விபிசி கேட்கும். இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க விபிசியை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது சப்நெட் நேம் மை சப்நெட் கொடுக்குறோம். மை சப்நெட் 01. அவைலபிலிட்டி ஜோன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இங்கே என்னன்னா நம்ம அவைலபிலிட்டி ஜோனு ஈஸ்ட் 1A கொடுத்துடலாம். ஈஸ்ட் 1A கொடுத்துடலாம். சிஐடிஆர் பிளாக் 10.0.0.024. அங்க விட இங்க அதிகமா கொடுக்கணும்னு சொல்லுங்க. கரெக்ட்டா? ஆமா, அதுதான் அதான் சொன்னல. அதான் இப்போ சப்நெட்ன்றது அது வந்து விபிசி, அது வந்து ஒரு ரவுட்டர் மாதிரி, அதை விட இங்க கம்மியா கொடுக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் இதுக்கு ஐபி வந்து வரும். அதுலேருந்து தான் அந்த சிஐடிஆர் பிளாக்ல இருந்து தான் இதுக்கு ஐபி வரும். ஸோ அந்த விட இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அது நெட்வொர்க் ஐடியா ஒர்க் ஆகும். இது வந்து சப்நெட்டாக ஒர்க் ஆகும். நான் சொன்னல நெட்வொர்க்கு ஐடி சப்நெட், இது ஹோஸ்ட் ஐடின்னு. ஸோ இது எல்லாமே ஹோஸ்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ண அது நாங்கள் எவ்வளோன்னா அது கொடுக்கலாம். இப்போ அது வந்து 24 கொடுத்துட்டு இதை வந்து 22 கூட கொடுக்கலாம், 26 கூட கொடுக்கலாம், 26 கூட கொடுக்கலாம்.
26 கொடுத்தா அரௌண்ட் ஒரு 50 ஐபிஸ் வரும். அந்த மாதிரி கொடுக்கலாம். அங்க 24 கொடுத்துட்டு இங்க 26ன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே ஆனா என்னன்னா அதுல இருந்து இதை கொஞ்சம் அதுல இருந்து இதை ஏன் கம்மியா கொடுக்கணும், அது வந்து நெட்வொர்க்கிங் ரொம்ப டெப்தா போனாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அது நெட்வொர்க்கிங் கிளாஸ்லயே வந்து தனியாவே எடுக்கணும் அந்த ஏன் அப்படி கொடுக்கலாம் அப்படின்றது. அது நெட்வொர்க்கிங்ல வந்து அப்படி அந்த ஐபி அசைன் பண்றது அந்த மாதிரி தான் ஐபி. இப்போ வந்து நீங்க இப்போ ஐபி கால்குலேஷன் ஒன்று இருக்கு. சும்மா ஐபி கால்குலேஷன் வந்து நான் ஆன்லைன்லேயே போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஐபி கால்குலேட்டர் சப்நெட்டிங். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு இது ஆன்லைன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இங்கே போயிட்டு அந்த நான் கொடுத்த பார்த்தீங்களா 10.0.0.0 இங்கே வந்து ஃபர்ஸ்ட் 16 கொடுத்தனா 16 கொடுத்து இது கொடுக்குறேன்னா பாருங்க எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கு பாருங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா 65,534 ஐபிஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுல ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்க வந்து 24ன்னு கொடுத்தேன்னா 24ன்னு கொடுத்து கால்குலேட் கொடுத்தேன்னா இங்க எத்தனை வரும் பாருங்க, 254 தான் ஆட் பண்ண முடியும். இதை வந்து நான் வந்து இப்போ விபிசியில் ஹோஸ்ட் இதாக வச்சுட்டு ஹோஸ்ட் விபிசியோட சிஏடிஆர் வேல்யூ வச்சுட்டு 26 நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது சப்நெட்ல 26 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க 62 ஐபி வந்து எனக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரே ஒரு விஎம் தான் டெஸ்டிங்க்கு. 62 ஐபி இருக்கு, 62 சிஸ்டம் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? பட் இங்க நம்ம கிரியேட் பண்ண போறது ஒரே ஒரு விஎம் தான். இங்க இப்போ நான் அதையும் வேணா அவங்க பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 26 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அவங்க 30 அங்கே 16 கொடுத்துட்டு இங்கே 26 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆனால் வந்து 62 ஐபி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஐபி ரேஞ்ச். போஸ்ட் மினிமம் 1. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே இப்போ 0.0.063ன்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது. அது ப்ராட்காஸ்ட் டைப். 64ன்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஐபி அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டாகவே டிஹெச்சிபியில் ஐபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் வந்து ஐபி அசைன் பண்ண போதில்லை எந்த விஎம்க்கு. டிஹெச்சிபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிஹெச்சிபி சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக் டிஹெச்சிபி என்ன பண்ணலாம், நீங்க கொடுத்துருக்க அந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, 26 62 ஐபில 62 ஐபில அவைலபிளா இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் விஎம்க்கு. ஸோ நீங்க தர மாட்டீங்க எதுவும். நம்ம எதுக்கும் வந்து இப்போ ஏதோ ஒரு விஎம் கிரியேட் பண்றோம்னா நம்ம விஎம்க்கு ஐபி தரமா கிடையாது. நம்ம வந்து என்ன பண்றோம், சப்நெட் அந்த விபிசி அதை மட்டும் தான் செலக்ட் பண்றோம். ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்நெட் அந்த விபிசில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் இது அலோகேட் ஆயிடும் சிஸ்டம்க்கு. இப்போ நீங்க நார்மலா ஒரு ஆன் பிரிமிசஸ்ல ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க. இப்போ ஒரு உங்க ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த ஆஃபீஸ்ல நீங்க ஒரு விஎம் ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க, இல்லை ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த சர்வருக்கான ஐபி நீங்க தான் கொடுக்கணும். டிஹெச்சிபி இல்லைன்னா அதான் டிஹெச்சிபின்றது ஒரு சர்வர். விண்டோஸ்ல ஒரு சர்வீஸ், விண்டோஸ்ல கிடையாது, நெட்வொர்க்கிங்ல ஒரு சர்வீஸ். என்ன நீங்க இப்போ 100 சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா 100 சிஸ்டமுக்கு உங்களால ஐபி கொடுக்க முடியாது. நீங்க டிஹெச்சிபிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க. அதாவது எனக்கு 10.0.0.1ல இருந்து 10.0.0.100 வரைக்கும் ஐபி வந்து டிஹெச்சிபி நான் கொடுத்துட்றேன். இந்த டிஹெச்சிபி என்ன பண்ணணும்னா அந்த 1.0.0.1ல இருந்து 10.0.0.100 வரைக்கும் இருக்கிற ஐபில எது அவைலபிளா இருக்கோ அந்த ஐபியை வந்து அந்த 100 சிஸ்டமுக்கு கொடுத்துரு அப்படின்னு வந்து நம்ம அந்த டிஹெச்சிபி சர்வீஸ்ல இது நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். இப்படி கான்ஃபிகர் பண்ணும்போது நீங்க ஒரு விஎம் ஆன் பண்ணும்போது அதுல இருந்து ஐபி ஆட்டோமேட்டிக்கா அந்த விஎம்க்கு வந்துட்டே அந்த சிஸ்டமுக்கு வந்துட்டே இருக்கும் டிஹெச்சிபில இருந்து. அப்படிதான் நம்ம இங்க நம்ம வந்து இது ஏடபிள்யூஎஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேணும்னா நம்ம ஸ்டாட்டிக் ஐபி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் வந்து எப்போ டிஹெச்சிபில தான் இருக்கும் பிரைவேட் ஐபி எல்லாமே. அது நெட்வொர்க்கிங்ல பெரிய, அது ரொம்ப பெரிய கான்செப்ட். நெட்வொர்க்கிங் உள்ளார போனா அது ஃபுல்லா போயிட்டே இருக்கும். ஒரு நாள் வாரமே பத்தாது, அவ்வளோ இருக்கு. நம்ம வந்து பேசிக்கான நெட்வொர்க் போடும். நம்ம இப்போ 26ன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆனா வந்து அங்க விட இப்போ நான் 14ன்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது பாருங்க. இங்க நான் கிரியேட் சப்நெட் கொடுக்கும்போது எரர் அடிக்கும். ஏன்னா அங்க 16ன்னு கொடுத்துருக்கோம், இங்க 14ன்னு கொடுக்குறோம். நான் சும்மா ஒரு கிரியேட் பண்ணி காட்டுறேன். வருதா? IPv4 block size must between 16 net mark and 22 net mark. 16 இருந்து இப்போ 26 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், 27 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். 27 கொடுக்க முடியாது.
ஓகேங்களா? இங்க 26 கொடுக்குறேன் நான். ஓகேவா? ஓகே சார். ஏன்னா வந்து அது அது எப்படின்னா ஈவன் நம்பர்ல தான் கொடுக்க முடியும், ஆட் நம்பர்ல வராது. ஓகே 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 36, 28, 24, 22 அந்த மாதிரி தான் கொடுக்கும். 22 கொடுத்தாலும் இருக்கான். ஓகே ஓகே. ஓகே 26 இருக்கு, நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சப்மிட். ஓகேவா? ஓகே ஓகே சார். சப்மிட் கிரியேட் பண்ணியாச்சு, இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணணும். ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ரவுட் டேபிள் எடுத்துக்கிட்டா நம்ம ரெக்வஸ்ட்டை ரவுட் பண்ணி விடுறோம். இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறேன், தேவையில்லை, டெலிட் பண்ணிடுறேன். ஓகே மெயின் ரவுட் டேபிள் ஓகே. இது ரவுட் டேபிள் ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. இதுலேயே இருக்க ரவுட் டேபிள், இந்த ரவுட் டேபிளில் என்ன ரூல் இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு எந்த எதுவுமே ரூல் இருக்காது, ஒரே ஒரு ரூல் இருக்கும். அது வந்து லோக்கலுக்கு மட்டும் மேப் ஆகிருக்கும். இது ஒரே இருந்தாலும் அந்த இதுலேருந்து இதுக்கு மேப் ஆகிருக்கும். இது வந்து வச்சுருங்க. இப்போ நமக்கு இந்த இன்டர்நெட் கேட்வே தான் வேணும். நம்ம ஒரு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா இந்த இன்டர்நெட் கேட்வே வழியாக தான் உங்களுக்கு வந்து வந்து நீங்கள் வந்து இந்த சர்வரை ரீச் பண்ண. சாரி, அந்த ரவுட் டேபிள் ஏன் சார் விட்டுட்டீங்க? ரவுட் டேபிள் டிஃபால்ட் நம்ம சப்மிட் கிரியேட் பண்ணும்போதே கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே கிரியேட் சரி சரி. ஓகே ஓகே. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுட் டேபிள் இருக்குல்ல, இங்கே வந்து நான் இப்போ சப்மிட் கிரியேட் பண்ணுறேன்னா இங்கேயே வந்து ரவுட் டேபிளும் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இந்த விபிசி இந்த இது பண்ணும்போதே வந்து இங்கே இதை பாருங்க ரவுட் டேபிள் இங்கே அட்டாச் ஆயிருக்கா. ஓகே 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 சார். அந்த ரவுட் டேபிள் வந்து டிஃபால்ட்டாக அட்டாச் ஆயிரும். நம்ம வேணும்னா கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. பட் தேவையில்லை, ஏன்னா அது ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன். வேணா உங்களுக்கு ரவுட் டேபிள் நமக்கு ஒரு நேம் மட்டும் தான் கொடுக்கணும். இங்கே ஒரு நேம் கொடுப்போம், என்னன்னா மை ரவுட் டேபிள்னு ஒரு நேம் கொடுப்போம். இங்கே வந்து எந்த சப்நெட் எந்த விபிசி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்து ஓகே கொடுத்தா கம்ப்ளீட் ஆகிடும். அதை தூக்கி அந்த அந்த விபிசியில் அட்டாச் ஆகிடும். இந்த விபிசியில் வந்து இது அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கே வேணும்னாலும் நீங்கள் அந்த சப்நெட்டில் வந்து ஆல்ரெடி இருக்கிற விபிசியை தூக்கிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து வேணா உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரவுட் டேபிள் இருக்குல்ல, இதை வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி அதை அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து மை ரவுட் டேபிள் 01 ஓகேங்களா? விபிசி இந்த விபிசி கொடுத்துக்கிறோம். வேறு எதுவுமே நீங்கள் தேவையில்ல. பேக்ரவுண்டில் எல்லாமே அதுவே கான்ஃபிகர் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணவே போதும். அதோட கான்ஃபிகரேஷன் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் இதில், ஆனால் அதெல்லாம் பேக்ரவுண்டில் அதுவே பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ணேன், இந்த சப்நெட்டில் போயிட்டு இந்த விபிசிக்கு வந்து இந்த சப்நெட்டுக்கு வந்து இந்த சப்நெட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த ரவுட் டேபிள் இந்த ரவுட் டேபிள் இருக்கா, 2 ரவுட் டேபிள் இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து மெயின் ரவுட் டேபிள் ஆக்க போகிறோம். அப்படின்னா எடிட் சப்நெட் அசோசியேஷன். இந்த மை சப்நெட்ல இதை அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? திரும்ப வேணா பண்றேன், கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இப்போ நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுட் டேபிள் வந்து டிஃபால்ட் விபிசியோட ரவுட் டேபிள். இதில் நம்ம கையை வைக்கலாம். ரெண்டு தான். ஓகேங்களா? இங்கே தெரியும் மை விபிசி 01 மை விபிசி 01. இது ரெண்டுமே வந்து என்னோட நான் கிரியேட் பண்ண விபிசியோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த 2 ரவுட் டேபிள் நான் என்ன பண்ண போறேன், இதுதான் இப்போ வந்து மெயின் ரவுட் டேபிளா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க பாருங்க, இதை வந்து நான் மெயின் ரவுட் டேபிளா செட் பண்ண போறேன். இங்க பாருங்க, இந்த மெயின் இருக்குல்ல, எஸ் நோ, இது வந்து இப்போ மெயின் ரவுட் டேபிளா இல்ல, நான் கிரியேட் பண்ணது. இதுதான் நான் கிரியேட் பண்ணேன், ரவுட் டேபிள் 01 கொடுத்துருக்கேன். இது வந்து நான் என்ன பண்ணுவோம், செட் மெயின் ரவுட் டேபிள் கொடுக்குறோம். இது செட் மெயின் ரவுட் டேபிள் கொடுத்தா செட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா என்ன ஆகும்னா,
இது இப்போ நான் கிரியேட் பண்ணது மெயின் ரவுட் டேபிள் ஆயிடுச்சு. இது வந்து ப்ரோன்னு போயிடுச்சு பாருங்க. இப்போ நான் அதை டெலிட் பண்ண டெலிட் ஆகும். டெலிட் கொடுக்குறேன், டெலிட் ரவுட் டேபிள் கொடுக்குறேன், டெலிட் கொடுக்குறேன். முன்னாடி டெலிட் பண்ண முடியல, இப்போ டெலிட் ஆகும். டெலிட் ஆயிடுச்சா? ஐ ஹாவ் பீன் டெலிட்டட் ரவுட் டேபிள். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூஸ் எதுவுமே இருக்கிறது ரவுட்ஸ் எதுவுமே இல்லை. ஒன்று மட்டும் இருக்கும். அது வந்து விபிசியோட கனெக்ட் ஆகி சப்நெட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும். நம்ம இப்போ இன்டர்நெட் கேட்வே மட்டும் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ண போதும். நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் விபிசியோட அட்டாச் ஆகிருக்கு. நம்ம புதுசாக ஒரு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுவோம். அந்த இன்டர்நெட் கேட்வே மை இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு இருக்கும். அது வெறும் பேர் மட்டும் தான் தரணும், வேற எதுவுமே தர வேணாம். நீங்க ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் கேட்வே நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது எது கூடயுமே அட்டாச் இல்லாம இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பாருங்க, மை இன்டர்நெட் கேட்வே இதை நான் கிரியேட் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச், இது வந்து டிஃபால்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கு இந்த விபிசியோட. இது வந்து எது கூடயுமே அட்டாச் ஆகல, நான் இன்னும் அட்டாச் பண்ணல. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் வந்து விபிசியோட அட்டாச் பண்ண போறேன். அட்டாச் டு விபிசி இருக்கா? இந்த அட்டாச் டு விபிசி போயிட்டு செலக்ட் விபிசியில் இங்கே என்னோட மை விபிசி நான் கிரியேட் பண்ண விபிசியை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அட்டாச் இன்டர்நெட் கேட்வே கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கு, ஒரு ரவுட்டிங் டேபிள் இருக்கு, ப்ளஸ் வந்து ஒரு சப்நெட் இருக்கு. இப்போ நான் இந்த ரவுட்டிங் டேபிள்ல போய் என்ன பண்ணணும்னா ரூல் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரூல் என்ன ரூல்னா அந்த 2 ரூல் இருக்கும். ஒன்று வந்து இது வந்து எடிட் ரூல்ஸ் கொடுக்குறேன், எடிட் ரவுட் கொடுக்குறேன். அந்த நம்ம கிரியேட் பண்ண இது இருக்கு பார்த்தீங்களா இன்டர்நெட் கேட்வே, அந்த இன்டர்நெட் கேட்வே வந்து இந்த சர்வருக்கு அசைன் பண்ணணும். இந்த விபிசிக்கு வந்து ரவுட் பண்ணணும். அது நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், பட் ஆனால் இன்னும் ரவுட் பண்ணல. ரவுட் பண்ணாதான் அது வந்து நெட்வொர்க்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த இன்டர்நெட் கேட்வேவை எடுத்து காப்பி பண்ணிட்டு காப்பி பண்ணி சப்நெட் போகிறோம், ரவுட்டிங் டேபிள் போகிறோம். இந்த ரவுட்டிங் டேபிளில் போகிறோம். இந்த ரவுட் டேபிளில் நான் கிரியேட் பண்ண ரவுட் டேபிள் போகிறோம். நான் கிரியேட் பண்ண ரவுட் டேபிளுக்கு வர ரவுட்ஸ் இருக்கா, அந்த ரவுட்ஸில் எடிட் ரவுட் கொடுத்துட்டு ஆட் ரவுட் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம அந்த ஐடியை போடுறோம். ஐடியை போட்டு இங்கே வந்து எனி கொடுக்குறோம். எனி ஏன்னா எங்கேருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணாலும் டார்கெட்டு இந்த மை இன்டர்நெட் கேட்வே டார்கெட்டை இதை நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா கிரியேட் ஆகிடும். இது வந்து ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு விஎம்ஐ கிளிக் பண்ணி இந்த நான் கிரியேட் பண்ண விபிசியோட அட்டாச் பண்ணால் எனக்கு வரணும். ஸோ இப்படி தான் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து விபிசியை கிரியேட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணால் அட்டாச் ஆகாது. இது மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம எது வந்தாலும் பண்ண முடியும். இதில் வர மேனுவலாக ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. எது சார்? இந்த ரெக்கார்டிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலனாலும் அது ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். இல்ல ஏதோ ஒரு வீடியோ ஆகலையே. ஆமா ஆகல. சரி ஓகே, நம்ம வந்து விஎம் இப்போ கிரியேட் பண்ணுறோம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ரெக்கார்டிங். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்து கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது ஆனால் மேனுவலாக பண்ணுறேன். நேற்றுக்கு ஒரு வாட்டி நான் சொன்னல இன்டர்நெட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஒன்றும் பெருசா எடுக்கல, இருந்தாலும் வந்து அந்த போர்ஷன் எல்லாமே இங்க வந்து நான் விபிசி நெட்வொர்க்கிங்ல வந்து என்ன பண்றேன், விபிசி இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் டயர் கொடுத்தாச்சு. நம்ம எப்பவுமே போற மாதிரி தான் ஓஎஸ் சூஸ் பண்ண போறோம். ஓகே, எனக்கு இப்போ புரியுது சார். இப்போ நம்ம இந்த நெட்வொர்க் சப்நெட்லாம் அப்போ வந்து நம்ம ஒன்றும் செலக்ட் பண்ணல.
இப்போ வந்து இப்ப புரியுது எதுக்கு நம்ம அதெல்லாம் பண்றோம் அப்படி. ஓகே. ஆமா டிஃபால்ட்டா கொடுத்துட்டோம். இது வந்து டிஃபால்ட். இப்போ பாருங்க இது வந்து நான் கிரியேட் பண்ணது. இங்க நான் கிரியேட் பண்ணது விபிசி. நம்ம விபிசி செலக்ட் பண்ணிட்டா அதுக்கு அசோசியேட்டான சப்நெட்டும் இங்க வந்துரும். அதுக்கு இதான பப்ளிக் ஐபி எல்லாமே வந்துடும். ஆட்டோ ஐசன் பப்ளிக் ஐபி. ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி நமக்கு வந்துடும். நியூ சப்நெட் செட்டிங்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இவ்வளோதான். இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண விபிசியை செலக்ட் பண்ணவே நமக்குரிய சப்நெட்டும் வந்துடும். ஸோ வந்து ஆட் ஸ்டோரேஜ் போகிறோம். ஸ்டோரேஜ் அப்படியே இருக்கும். செக்யூரிட்டி குரூப் போகிறோம். செக்யூரிட்டி குரூப்பு இங்கே சொன்னோம்ல செக்யூரிட்டி குரூப்பில் அதை நான் சொல்கிறேன். எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் நியூ வந்து STM வச்சு இப்போ இது நம்ம பிரைவேட் கிளவுட்ல கிரியேட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா சார்? நம்ம பிரைவேட் கிளவுட் இல்லை. அது ஆக்சுவலி விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுடு. ஆனால் வந்து அது என்னன்னா விபிசின்னு சொல்லுவாங்க. நம்ம கிரியேட் பண்ண விபிசியோட இதை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டா ஒரு விபிசி இருந்துச்சு. அதோட நம்ம அட்டாச் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ண ஒரு விபிசியில வந்து இதை நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். ஓகே. இங்க வந்து ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. கொஞ்சம் இனிஷியலைஸ் ஆகி வரது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் சார் இனிஷியலைசிங் நேத்துல இருந்து லேட் ஆகுது? பார்த்து சொல்றேன். இல்ல இனிஷியலைசிங் லேட் ஆகல. அது கரெக்டான டைம் தான். நேத்தி நம்ம இப்போ வந்துருச்சு பாருங்க. இவ்வளோ டைம் ஆகும். ஏன்னா நம்ம சின்ன இன்ஸ்டன்ட் தானே சூஸ் பண்ணோம். அதனால இவ்வளோ ஆகும். ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நான் கனெக்ட் பண்றேன்.
இந்த விஎம்ஐ கனெக்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கனெக்ட் கொடுத்து ஆர்டிபி கிளைண்ட் போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ரிமோட் கிளிக் பண்ணால் வந்து கனெக்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐபி வழியாக கனெக்ட் ஆகணும். வந்துச்சா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துச்சு. நேற்று வரல பார்த்தீங்களா? இதுவே நம்ம கிரியேட் பண்ண இதில் வரல. நம்ம டிஃபால்ட்டாக வந்ததுலாம் வந்துட்டு இதில் வரல. இப்போ வருது. காரணம் என்னன்னா அதுதான் நம்ம இன்டர்நெட் கேட்வேவை ஆட் பண்ணலை. ஓகே. இப்போ வந்து நான் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிட்டேன். என்கிரிப்ட் இந்த பாஸ்வேர்டு கொடுத்தனா யுவர் லாகின் ஆகிடும். இது வந்து நான் கிரியேட் பண்ண விபிசிக்குள்ளார இது ரன் ஆகிட்டு போகுது இந்த சர்வர். ஓகேவா? ஓகே சார். இது இந்த மெத்தட்ல தான் ஓபன் பண்ணணும்னு இருக்கா சார்? அப்படி இல்ல அது எதுல வேணா ஓபன் பண்ணலாம். இது நீங்க இந்த ரெமோட் டெஸ்க்டாப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்லைன்னா நீங்க அந்த நான் சொன்னல நேத்திக்கு ஒன்று சொன்னல இப்போ நான் கனெக்ட் பண்ணது உங்களுக்கு தெரியுதுல்ல? தெரியுது சார். கனெக்ட் பாஸ்வேர்ட் காப்பியோட நிக்குது. அதுல தான் இருக்கீங்க. ஓகே ஓகே சரி சரி. நான் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணலாம். நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு சர்வர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. திரும்ப உங்களுக்காக கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சு. ஷேர் பண்ண இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிமோட் ஃபைல் டவுன்லோட் பண்ணல அது வந்து என்னோட இதுதான் அந்த ரிமோட் ஃபைலு. இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ரிமோட் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு யூசர் நேம் அங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் டிஃபால்ட்டாக வந்துடும். பாஸ்வேர்டு மட்டும் இந்த பாஸ்வேர்டு காப்பின்னு இருக்குல்ல, இந்த பாஸ்வேர்டு எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த இது வரல. இந்த 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 இது வரல. எனக்கு டிஸ்கா இது ரிமோட் நாட் கான்ஃபிகர் அந்த மாதிரி தானே வந்துச்சு நேற்று பண்ணும்போது. இதுதான் நமக்கு வரல. ரிமோட் இது மாதிரி கனெக்ட் ஆகல. அதான் அதுதான் வந்து அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து கான்ஃபிகர் ஆகணும். அந்த இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வழியாக தான் நம்ம விஎம் கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இந்த பப்ளிக் ஐபி நம்ம விஎம் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு இன்டர்நெட் கேட்வே கண்டிப்பா வேணும். ஸோ அது இருந்துச்சுன்னா தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுலயும் வந்து நீங்க நிறைய அந்த ரவுட் டேபிள்லயே வந்து நிறைய ரூல்ஸ்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். நிறைய இப்போ வந்து பண்ண முடியும். இப்போ வந்து நான் இதில் வந்து ஆர்டிபி போட்டு 3389 எனபிள் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? இதுவே நான் இன்னொன்று பண்ணுறேன். சரி, இப்போ சர்வரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த சர்வரை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த பாஸ்வேர்ட் மட்டும் பார்க்குறேன். தேவைப்படும் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த செக்யூரிட்டி குரூப் அந்த செக்யூரிட்டி குரூப்பு நான் வந்து அந்த விபிசியில் போய் ஆட் பண்ணுறேன். இந்த விபிசி போகிறோம். இந்த விபிசியில் செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்கா? செக்யூரிட்டி குரூப்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ற ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விஎம் நமக்கு ஆக்ட் ஆகும். எப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு போர்ட் ஓப்பன் பண்ணனாலோ ஒரு போர்ட்டை க்ளோஸ் பண்ணனாலோ நம்ம இந்த செக்யூரிட்டி குரூப் வழியாக தான் போய் பண்ண முடியும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 3389 போர்ட்டை எனபிள் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்து நமக்கு இங்க வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து நிறைய வந்து கிரியேட் ஆகிருக்கு. நமக்கு இதெல்லாம் தேவையே நிறைய வந்து டெலிட் பண்ண முடியாது. இது மட்டும் வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ இருக்கிற இது. இப்போ வச்சிருக்கிற நம்ம டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் வந்து பண்ண முடியாது. சரி, ஓகே. டிஃபால்ட் இருக்கும்.
திருப்பி கொடுப்போம். டெலிட் கொடுத்தா அந்த ஒன்று மட்டும் டெலிட் ஆகாது, அது ஏதோ எது கூடயும் அசோசியேட் ஆகிருக்கும், அதனால அது டெலிட் ஆகுது, மிச்சமாக டெலிட் ஆகும். அது எதில் அசோசியேட் ஆகிருக்கு நமக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. ரிஃப்ரெஷ் கொடுத்தா இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதோட அசோசியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே தேவையில்லை, இதையும் தேவையில்லை. இதையும் தேவையில்லை. மூணே மூணு தான் இருக்கும். இந்த மூணுத்துல வந்து இது டிஃபால்ட், இது வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி குரூப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூல் எனபிள் ஆயிருக்கும், இன்பவுண்ட் ரூல். இந்த இன்பவுண்ட் ரூல்ல நான் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ரூலு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ரூல்னா இந்த மாதிரி ஆர்டிபி போட்டு ஓப்பன் பண்ண சொல்லி. இந்த ஆர்டிபி போட்டு ஓப்பன் பண்றதுக்கு ரூலை வந்து இப்போ நான் என்ன பண்றேன், ரிமூவ் பண்ண போறேன். ஓகேங்களா? எடிட் இன்பவுண்ட் ரூல்ல போயிட்டு இந்த ஆர்டிபி இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ண போறோம், வந்து டெலிட் பண்ண போறோம். ஏன்னா இதை வந்து இதை தூக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு ஐபி கொடுக்குறேன். என்னன்னா 172.168 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறோம். சேவ் ரூல்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னன்னா இந்த ரூல் வந்து எனபிள்ல தான் இருக்கு, ஆனா வந்து என் ஐபிக்கு கிடையாது, இது ஏதோ ஒரு ஐபிக்கு. இது என்ன ஐபின்னு யாருக்குமே தெரியாது, இது ஏதோ பிரைவேட் ஐபி. ஓகேங்களா? இந்த பிரைவேட் ஐபிக்கு தான் இந்த ரூல் எனபிளா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு விஎம் நான் கிரியேட் பண்றேன். உங்களுக்கு அது பண்ணனா இன்னும் கிளியரா புரியும். இன்னொரு விஎம் நான் கிரியேட் பண்றேன். சேம் இதே இன்னொரு விஎம் கிரியேட் பண்றேன். ஓகேவா? கிரியேட் பண்ண அதே இதுல சேம் launch instance கொடுப்பேன். சேம் வந்து விண்டோஸ் விஎம்ஏ எடுக்கிறேன். ஃப்ரீ டயர் இதுக்காக தான் சூஸ் பண்ணணும். ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இதுக்கு இருக்கு, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே T2 மைக்ரோ சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே சேம் அதே நான் யூஸ் பண்ண அந்த சப்நெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே சப்நெட்ல இன்னொரு விஎம். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு என்ன பண்ண போறோம், நான் பப்ளிக் ஐபி அசைன் பண்ண போறது கிடையாது. இந்த விஎம்க்கு பப்ளிக் ஐபி நான் அசைன், ஏன்னா இதுக்கு அசைன் பண்ணுவோம். அசைன் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் நான் இல்லை ஐபி பப்ளிக் ஐபி அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பு இது புதுசு நியூ செக்யூரிட்டி குரூப் ஆகிருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டெக்னாலஜி கொடுத்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு விஎம்மாக கிரியேட் ஆகட்டும். ஓகேவா? இது கிரியேட் ஆகட்டும், நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ரெண்டுமே ஒரே நெட்ஒர்க்கில் இருக்குது. பார்த்தீங்களா? ரெண்டு விஎம்மும் ஒரே நெட்ஒர்க்கில் தான் இருக்குது. இப்போ அந்த நெட்ஒர்க்ல இருந்து வர இன்பவுண்ட் ரூலுக்கு மட்டும் ஆர்டிபி நான் போட்டு எனபிள் பண்ண போறேன். அது எப்படி நான் சொல்றேன். அப்படி பண்ணும்போது நம்ம இங்க இருந்து நம்ம ஆர்டிபி எடுத்தோம் பாத்தீங்களா, அது ஒர்க் ஆகாது. அந்த விஎம் இப்ப நான் கிரியேட் பண்ணல ஒரு விஎம், அந்த விஎம்குள்ளார போய் இந்த விஎம்குள்ளார போய் இந்த சர்வர் ஆர்டிபி எடுத்தா ஆர்டிபி ஒர்க் ஆகும். பட் நான் இங்க இருந்து எடுத்தா ஒர்க் ஆகாது. அது எப்படி நான் சொல்றேன். அது வந்து ஒரு அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் எல்லாமே சொல்றேன். இது ஆக்சுவலி நெட்வொர்க்ன்றது வந்து ஒரு கேம் மாதிரி. ஓகேங்களா? நீங்க அதை கேம் எப்படி வேணாலும் விளாடலாம். நீங்கள் அதை வந்து மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம
சிஸ்டம், நம்ம சர்வர்ஸ், நம்ம டிவைஸ் எல்லாமே செக்யூர்டா இருக்கணும், யாராலையும் ஓகே அக்சஸ் பண்ணக்கூடாது தேவையில்லாம. அதுக்காக தான் ஓகே இதெல்லாம் பண்றோம். ஏகப்பட்ட வழியில நம்ம சிஸ்டம்ஸை வந்து செக்யூர் பண்ணலாம். நிறைய வழி இருக்கு. ஓகேங்களா? ஓகே அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம சர்வர்ஸை வந்து நம்ம அட்டாக்கர்ஸ் இருந்தோ இல்லை அன்வான்ட் ஹேக்கிங்ல இருந்தோ இல்லை வேற இது மாதிரி அன் எத்திக்கல் ஈவெண்ட்ல இருந்து நம்மளோட சர்வர்ஸை ஓகே வந்து நம்ம காப்பாற்றணும். அதுதான் நம்மளோட மெயினான ஒரு டாஸ்க் நெட்வொர்க்கிங் பொறுத்தவரைக்கும். ஓகே 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 நம்ம வந்து கம்யூனிகேஷன் எனபிள் பண்றோம், ரெண்டாவது ஓகே செக்யூர் பண்றோம் ஓகே நெட்வொர்க் யூஸ் பண்ணி. ஓகே இப்போ இப்போ கம்யூனிகேஷன் நம்ம எனபிள் இப்போ நம்ம கிளவுட்ல வச்சிருக்கிறதுனால இவ்வளவு பண்றோம்ல சார். இப்போ நம்ம ஆபீஸ்லயே நம்ம நீங்க வந்து பண்ணாலும் சர்வர் இதெல்லாம் வச்சிருக்கோம்னா பண்ணலாம். அதுலயும் இது எல்லாமே பண்ற மாதிரி தான் வரும். அதெல்லாம் மேனுவலா நிறைய பேக்ரவுண்ட்ல பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஜஸ்ட் விபிசிக்கு வந்து என்ன பண்றோம், ஈஸியா கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு நேம் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா நீங்க ரியல் டைம்ல விபிசி கான்ஃபிகர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த ரவுட் டேபிள், இந்த இன்டர்நெட் கேட்வே இதெல்லாம் கான்ஃபிகர் பண்றது ஃபயர்வால்ல நீங்க பேக்ரவுண்ட்ல கான்ஃபிகர் பண்ணணும். அதெல்லாம் வந்து கஷ்டம் இல்லை, அதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ். அதை பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இங்க நம்ம ஜஸ்ட் நேமை மட்டும் கொடுத்துட்டு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம். அங்க நேம் மட்டும்லாம் கொடுத்தா வராது. அங்க நிறைய கான்ஃபிகரேஷன் பேக்ரவுண்ட்ல இங்க இருந்து ஐபி இங்க போகணும், அந்த ஐபி அங்க போச்சுன்னா அது என்ன ஆகணும், அதெல்லாம் வந்து ஃபயர்வால்ல கான்ஃபிகர் பண்ணணும். அது பெரிய வேலை. ஓகேங்களா? இங்க நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிம்பிள். நம்ம ஒரு லான்ச் பண்ண ஒரு சர்வர் வந்துச்சு பாருங்க. இதுவே ரியல் டைம்ல இந்த சர்வரை பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? இப்போ இந்த ஓஎஸை போட்டு இந்த சர்வரை நான் ஒரு பிசிக்கல் சர்வர் எடுத்து அந்த சர்வரில் நான் அந்த ஓஎஸை போட்டு இந்த ஓஎஸ்க்கு நான் டிஸ்க் அலோகேட் பண்ணி இதுக்கு நான் நெட்வொர்க் கனெக்ஷனை கொடுத்து அதை அப் பண்ணி அது வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமாவது ஆகும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். எல்லாமே பக்காவா பண்ணி முடிக்கிறது ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆனா இங்க நம்ம இந்த சர்வர் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கிளவுடோட அதே மாதிரி நம்ம ஓஎஸ் கிரியேட் பண்ணும்போது ஏதோ எரர் வந்துச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப என்ன பண்ணணும், அதை ஃபர்ஸ்ட் இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. லான்ச் ஆயிடும். ஹலோ இல்ல இப்போ பாருங்க, நம்ம வந்து இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. 2 VM இருக்கு நம்ம.
இப்போ இந்த விஎம் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது, இது வந்து இப்போ கிரியேட் பண்ண விஎம். ஓகேங்களா? ஓகே இப்போ கிரியேட் பண்ண ஓகே விஎம்மோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 54.221 இது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன ஓகே பண்ணுறேன், இந்த ரவுட் டேபிள் போயிட்டு இப்போ நான் அந்த விஎம் ரிமோட் எடுத்தால் ரிமோட் எடுக்க செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரிமோட் எடுத்தா நம்மளால ரிமோட் எடுக்க முடிஞ்சிச்சு. கரெக்டா? இது கண்ட்ரோல் இல்லை, இது இருக்கிறத மாற்றிட்டு திரும்ப அதையும் செட் பண்ணுறேன். இது வந்து இப்படி கொடுத்தா எந்த ஐபிலேருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணலாம், எனிவேர் அப்படின்றது தான் இதோட இது. ஸோ அதனால தான் இப்போ என் சிஸ்டம்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அந்த விஎம். ஓகேங்களா? ஓகே புதுசாக இன்னொரு டூப்ளிகேட் டேப் பண்ணுறேன். இதெல்லாம் ஐசி இன்ஸ்டான்சஸ் ரெண்டுமே ஒரே செக்யூரிட்டி குரூப்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஒரே ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்ல தான் இருக்கு. பட் வேற வேற செக்யூரிட்டி குரூப் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். வேற இதுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம், அதுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் நீங்க தெளிவா ஞாபகம். இந்த ரெண்டு விஎம்க்கும் ஒரே நெட்வொர்க், ஆனா வேற வேற செக்யூரிட்டி குரூப் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். இந்த விஎம் தான் போறோம். இந்த விஎம் வந்து இதோட ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இது, பிரைவேட் ஐபி அட்ரஸ் இது, இதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் இது, பிரைவேட் ஐபி அட்ரஸ் இது. இப்போ நான் வந்து இந்த நம்ம பழைய விஎம் காசு கிரியேட் பண்ணோம். இப்போ நான் இது நான் ஆல்ரெடி ஒரு ரிமோட் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் போனால் கனெக்ட் ஆகும். யூஸ் நேம் பாஸ்வேர்டு நான் வந்து அதை திரும்ப மாற்றிட்டேன். நான் கனெக்ட் பண்ணும்போது யூஸ் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. இங்கே நான் பாஸ்வேர்டு கொடுத்தேன்னா சர்வர் லாகின் ஆகும். ஓகேங்களா? சேம் அதே தான் இதுவும் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதோட கனெக்ட் பண்ணி ஆர்டிபி ஃபைல் எடுத்துருவோம். இதுக்கும் இதோட ஆர்டிபி ஃபைல் எடுத்துருவோம். டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆர்டிபி ஃபைலை. பாஸ்வேர்ட் கொடுத்து இதுதான் வந்து இதோட பாஸ்வேர்டு. ஒரு நோட் உள்ள போட்டுருவோம். இது வந்து இதோட ஆடிட். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணும்போது இந்த விஎம் கனெக்ட் ஆகும். நான் இப்போ இந்த விஎம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த விஎம் வச்சுக்கிறேன். வந்துச்சு, கன்சோல் வந்துச்சு. இப்போ வந்து இந்த பாஸ்வேர்ட் போட்டோம்னா இந்த சர்வரும் கனெக்ட் ஆகிடும். இப்போ புதுசாக கிரியேட் பண்ண சர்வரும் கனெக்ட் ஆகிடும். இது இதோட ஐபி அட்ரஸ் என்னது? அதாவது முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த சர்வரோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் என்னதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து இந்த சர்வரோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் 10.0.0. நம்ம இங்கே கனெக்ட் பண்ணும்போது இந்த ஐபி வச்சு கனெக்ட் பண்ணோம்ல, இப்போ இதே சர்வர் போய் இது ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்ல இருக்கு. ஓகேங்களா? ரெண்டே நெட்வொர்க்னா 10.0.0/24 அந்த நெட்வொர்க்ல தான் ரெண்டு சர்வருமே இருக்கு. ஸோ ரெண்டு சர்வரும் டிஃபால்ட்டாகவே கனெக்ட் ஆகும், ஒன்று கூட ஒன்று கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஹேங் ஆயிடுச்சா சார்? இல்லை ஹேங் ஆகல, கொஞ்சம் லேட் ஆகும். 1 GB ரேம் தான்.
எனக்கு இங்க ஸ்கிரீன் ஹேங்கா காட்டுறாங்க. இங்கே அப்படிதான் இருக்கு. ஓகே. கொஞ்சம் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப லேட் ஆகுது. நம்ம இந்த சர்வருக்கு பதிலாக அந்த சர்வரை வந்து நம்ம இதுவாக எடுத்துக்கலாம். இதுவும் கனெக்ட் பண்ணுறோம், இதுவும் கனெக்ட் பண்ணுறோம். இதுவும் அந்த சர்வரும் கனெக்ட் பண்ணுறோம். இதை கனெக்ட் பண்ணும்போது இன்னும் வரவே இல்லை. சர்வர் லாகின் ஆகும். நம்ம இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறோம், இந்த சர்வர் நம்மளால் இங்கே ரிமோட் எடுக்க முடியுது. இந்த ரிமோட் வருது பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட் விண்டோ வருது. ஓகேவா, அது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சர்வர் இந்த ரவுட்டிங் டேபிளில் போய் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அது என்ன சேஞ்ச் பாருங்க. அதாவது இன்ஸ்டன்ஸ் சைஸ் இந்த இதுதான் அந்த விஎம் ரெண்டாவதாக கிரியேட் பண்ண விஎம். இது மேலே இருக்குது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண விஎம். அதை நீங்கள் செக் பண்ணி இந்த கவர் தெரியும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடுறது 3.3.395.231.148 இந்த பப்ளிக் டைப். இது அது கிடையாது, இது வேறு. இப்போ இங்கே போயிட்டு நான் செக்யூரிட்டி குரூப் போகிறேன். செக்யூரிட்டி குரூப்பில் இதை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த செக்யூரிட்டி குரூப் இருக்குல்ல, இந்த செக்யூரிட்டி குரூப்பை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து இந்த செக்யூரிட்டி குரூப்பில் நான் ஒரு என்ட்ரியை வந்து மாற்ற போகிறேன். இங்கே தான் அந்த செக்யூரிட்டி குரூப்பில் இன்பவுண்ட் ரூல் இருக்கும் கீழேயே. இதில் வந்து எடிட் இன்பவுண்ட் ரூல் கொடுத்தா இது ஆல்ரெடி என்ன ரூல் இருக்கோ அது வரும். இதில் வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், எனி ஐபி கொடுத்துருக்கோம். இந்த 0 நான் சொன்ன 0.0.0/0 ஐபி. இதை நான் மாற்றிட்டு கஸ்டமில்
10.0.0.0 6 கொடுக்க போறோம். ஓகே சேவ் ரூல் கொடுக்க போறோம். சேவ் ரூல் கொடுத்தாச்சு. இதுல இந்த புது மிஷின்ல இப்போ நான் என்ன பண்றேன், இந்த VM நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணும்போது இது இந்த ஐபி கனெக்ட் ஆச்சுல. ஆமா சார். இப்போ நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன் இதே ஐபியை. ஸோ சேம் அதே RDP ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே இந்த RDP ஃபைல் அந்த ரிமோட் ஐபியோட கான்ஃபிகர் ஆகி தான் வரும். கனெக்ட் பண்ணுறேன். ஓகே இனிஷியேட்டிங் ரிமோட் கனெக்ஷன் எஸ் ஆகுது. அதாவது ரிமோட்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகேவா? ஓகே ரிமோட்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. வரலையா ரிமோட்டு? ஆமா ஆமா சார். ரிமோட் வரல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த சர்வருக்குள்ளார போயிட்டு இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார போயிட்டு ஓகே இந்த சர்வரோட பிரைவேட் ஐபி வச்சு எடுக்கிறேன். ரிமோட் இதை வச்சு எடுக்கிறோம். இதை வச்சு ஓகே இங்க எடுத்தா வரல. இந்த 10.0.0.13 இருக்குல்ல, இது வச்சு நான் ரிமோட் எடுக்கிறேன். ஸோ இந்த சர்வர்ல இருந்து ட்ரை பண்றேன். கனெக்ட் பண்ணுவோம். ஓகே கொடுத்த உடனே வந்துச்சு பாருங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம இதை லோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாஸ்வேர்டு அந்த சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகேவா? ஓகே இதுதான் வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ண போறோம். ஆனா இதுல என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு எடுக்காம பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு எடுத்துருக்கோம். அது ஏன்னு தெரியுமா? ஏன் பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு எடுக்கணும்னு தெரியுமா? அது தெரியல சார். அதான் கேக்குறேன், ஏன் நீங்க அந்த இது போடாம பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம எடுத்தாலும் வரணும். பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு எடுத்தா வரணும் கரெக்டா. ஆனா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு எடுத்தா இங்கே வராது. ஏன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு இது பிரைவேட் ஐபின்னு தெரியாது. அதாவது இதுதான் பிரைவேட் ஐபி. பிரைவேட் ஐபிக்கு தான் வந்து இது வந்து சேம் நெட்வொர்க்கும் தெரியும். இது வந்து நம்ம இங்க ரூல் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம்ல செக்யூரிட்டி குரூப்ல. செக்யூரிட்டி குரூப்ல நான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணேன் பாத்தீங்களா? அது என்ன மாடிஃபிகேஷன்னா, எடிட் இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த நெட்வொர்க்ல இருக்கிற பீஸ் மட்டும் 3389 போட்டு நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த நெட்வொர்க்ல எந்த சிஸ்டம் இப்போதைக்கு இருக்கு, ரெண்டு சிஸ்டம் தான் இருக்கு. ஒன்னு இந்த சிஸ்டமே இருக்கு, இன்னொன்னு வந்து நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண சிஸ்டம். இப்போ இந்த சர்வர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்வர் நான் பழைய சர்வர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பழைய சர்வரை தவிர வேற எந்த சர்வராலையுமே இந்த சர்வர் ரிமோட் எடுக்கவே முடியாது. இப்போ திரும்ப புதுசா ஒரு சில சர்வர் நம்ம அதே நெட்வொர்க்ல கிரியேட் பண்ணி அதை இது பண்ணாலும் அது மூலியமா இதுல ரிமோட் எடுக்கலாம். பட் அந்த நெட்வொர்க் தவிர இந்த 10.0. இது இப்போ போடுறோம் பாருங்க ஐபி அட்ரஸ். இப்போ ஐபி கான்ஃபிக்னு ஒரு கமாண்ட் இருக்கு, சிஎம்டி போடுறேன். சிஎம்டில கமாண்ட் ப்ராம்ப்ட், சிஎம்டினா கமாண்ட் ப்ராம்ப்ட், விண்டோஸ்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இங்க ஐபி கான்ஃபிக் அப்படின்னு போட்டா இதோட ஐபி என்னன்றது வரும். இதுல என்ன டிஃபால்ட் கேட்வே இருக்கு, 10.0.0.1. ஓகேங்களா? நல்லா பார்த்தோம். இது என்ன இதுல இருக்கு, சப்நெட் மாஸ்க் பாருங்க, 255 255 250 192. இந்த 192 ஏன் அப்படின்னா நம்ம வந்து 26 கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். அதனால இந்த சர்வருக்குள்ளார போனா இது வந்து இன்னொரு சர்வர், RDP எடுத்த சர்வர். இதுக்குள்ளாரையும் போய் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே உங்களுக்கு ஏதோ புரியலன்னா எனக்கு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நமக்கு ரெண்டாவது இது இருக்குல்ல சார், இந்த இப்ப நீங்க வந்து எனக்கு பிரைவேட் போட்டு நீங்க பண்ணீங்கல்ல, இப்போ அத வந்து அதோட பப்ளிக் ஐபி வச்சு பண்ணிட்டு அதுல போய் இதோட பிரைவேட் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்றீங்க சொல்றது எனக்கு புரியல. இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன் பாருங்க, அது வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாருங்க, ரெண்டு சர்வரும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஐபி அட்ரஸ்
இந்த பழைய சர்வர் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண சர்வரோட ஐபி அட்ரஸ் 39, புதுசா கிரியேட் பண்ணது 30. ஓகேங்களா? ரெண்டோட சப்நெட் மாஸ்க்கும் டிஃபால்ட் கேட்வேவும் சேம். நான் ரூல்ல என்ன போட்டிருக்கேன்னா 10.0.0 அந்த ஐபி அட்ரஸ்ல என்னென்ன சர்வர்ஸ் இருக்கோ அந்த சர்வர் மட்டும் ரிமோட் போட்டு எனபிள் பண்ணு, 3389 எனபிள் பண்ணு, மாற எதுக்கும் பண்ணாது அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே இது மாதிரி பண்ணியாச்சு. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ரூல் சேஞ்ச் பண்ண போறோம். என்ன ரூல் சேஞ்ச் பண்ண போறோம்னா இது அப்படியே இந்த விண்டோ அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேவா? அதாவது பழைய சிஸ்டமோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். இங்க இருக்குல்ல, இந்த கஸ்டம் இருக்குல்ல, இங்க போயிட்டு மை ஐபி கொடுக்குறோம். இந்த கஸ்டமர் போய் மை ஐபி அப்படின்னு கொடுத்துட்டு இதை தூக்கிட்டு, ஓகேவா, இதை தூக்கிட்டு இந்த ஐபி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இங்க மை ஐபின்னு கொடுத்தோன்னா என்னோட ஐபி அட்ரஸ் தான் வரும். மை ஐபி என் ஐபி அட்ரஸ் தான் வரும். இங்க பாருங்க, இது என்னோட சர்வரோட என்னோட லேப்டாப் இருக்குல்ல, இந்த லேப்டாப்புக்கு வாட் இஸ் மை ஐபின்னு போட்டா இந்த ஐபி வரும். ஐபி அட்ரஸ் அதே மாதிரி நான் இங்க போய் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் போடுறேன். இங்க போய் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் போடுறேன். browserல இது ப்ரௌசர் வர மாட்டேங்குது. இங்கே போய் வாட் இஸ் மை என்னோட சிஸ்டம் இதில் போய் பார்க்குறேன். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தாலும் கூட 106 192 82 நாட் 110. இது வந்து பாருங்க, இங்கே இருக்கா 106 192 86.00 இதை வந்து நான் சேவ் ரூல் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன ஆகும் தெரியுமா, இப்போ நான் இது எனக்கு இப்போ திரும்ப நான் போய் இந்த சர்வர்லேயே, ஓகேவா, இதே சேம் சர்வர்ல சேம் அதே நான் திரும்ப பண்றேன். என்ன பண்ண முன்னாடி MSTSC போட்டேன். இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கா, இதை வச்சு நான் ரிமோட் எடுக்க ட்ரை பண்ணேன். ரிமோட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஓகேவா? பாருங்க, வருதா? வரல. ரிமோட் வந்து கனெக்ட் ஆகலை இப்போ. ஆனா இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட சர்வர் இருக்குல்ல, என்னோட லேப்டாப் இருக்குல்ல, என் லேப்டாப்ல இருந்து இந்த ஐபி வச்சு கனெக்ட் பண்றேன். இந்த ரிமோட் ஃபைல் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சேன்ல, அதை எடுத்து கனெக்ட் பண்றேன். கனெக்ட் ஆயிடுச்சா? எதனாலனா இப்போ என்னோட லேப்டாப்பை தவிர வேற உலகத்துல இருந்து எந்த சர்வராலுமே அந்த சர்வர் ரிமோட் எடுக்க முடியாது. என் லேப்டாப்பால மட்டும்தான் எடுக்க முடியும். அதாவது என் லேப்டாப்ல இருக்கிற அந்த ஐபி மட்டும் தான் நான் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். என் லேப்டாப்ல இருந்து போற ரெக்வஸ்ட்டை மட்டும் நீ போட்டு எனபிள் பண்ணு. 3389 வந்து என் லேப்டாப்ல, என்னோட லேப்டாப்புக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, அந்த ஐபில இருந்து ரெக்வஸ்ட்டை மட்டும் நீ எனபிள். சேம் அதை பாத்தீங்களா 10.0.0.30 ஓபன் பண்ணி வச்சிருக்கா. அதை கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம ஐபி அட்ரஸ் போட்டு செக் பண்ணோம்ல, அதே கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படியே இருக்கும். இப்போ 2 சர்வரையும் நம்ம ரிமோட் எடுத்திருக்கோம். இந்த சர்வரை வந்து நான் எங்கேருந்து வேணாலும் எடுக்க முடியும். ஆனா இந்த சர்வரை என் லேப்டாப்பை தவிர வேற எங்கேருந்து எடுக்க முடியாது. அது ஈவன் அந்த பிரைவேட் நெட்வொர்க்ல இருந்து ரிமோட் எடுத்தாலும் வராது. ஓகேவா? இதுதான் ரவுட் டேபிள், இன்டர்நெட் கேட்வே, செக்யூரிட்டி குரூப்பு, இதெல்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் கான்ஃபிகர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, இன்னொன்னு என்வரான்மெண்ட்டை செக்யூர் பண்றதுக்கு. இது 2 பர்பஸ் தான் வந்து நம்ம இந்த எல்லாமே யூஸ் பண்றோம். நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இருக்கு. ஒன்னு நீ நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷனை வந்து நீ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணு.
எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்யூனிகேஷனை செக்யூர் பண்றதுக்கு நம்ம நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அதான் வந்து ரவுட்டிங் டேபிள், செக்யூரிட்டி குரூப். ஸோ இதை நீங்க ரவுட்டிங் டேபிள்ல போய் ரூல் சேஞ்ச் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ ரவுட்டிங் டேபிள்ல போயிட்டு அங்கேயும் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து வரக்கூடிய கனெக்ஷன் வந்து இந்த ஐபில இருந்து இந்த வரணும், வேற எந்த ஐபில இருந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ரூல் இப்போ நம்ம இன்டர்நெட் கேட்வேக்கு ஒரு ரூல் போட்டுருக்கோம்ல, அதே மாதிரி ரூல் வந்து நம்ம வந்து ரவுட்டிங் டேபிள்லயும் நம்ம போடலாம். அது வந்து இதுக்கு வந்து நம்ம போர்ட் எனேபிள் பண்ணணும், அங்க வந்து நெட்வொர்க்கே பிளாக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் இன்னொரு நெட்வொர்க் கிரியேட் பண்றேன், 10.0.0 10.0.1.0 ஒரு நெட்வொர்க் நான் கிரியேட் பண்ணி, இது வந்து 10.0.0 ஓகேங்களா, இன்னொன்னு 10.0.1.0 ஓகேங்களா. அந்த நெட்வொர்க்கு அப்படி கிரியேட் பண்ணும்போது அந்த சர்வரால இதை கனெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. அதை நம்ம வந்து எப்படி வேற நெட்வொர்க்கை டெலிட் பண்ணலாம். அப்போ காமிச்சிட்டு உடனே டெலிட் பண்ணிடுவேன். திரும்ப நான் வந்து மண்டே ஒர்க் பண்ணும்போது நான் புதுசா தான் கிரியேட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஏன்னா இப்போ அது வரைக்கும் ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த நமக்கு கொடுத்த அந்த மினிமம் ஹவர்ஸ் வந்து ரீச் ஆயிடும். அப்போ வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். டெலிட் பண்ணிட்டா சார்ஜஸ் கிடையாது, ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா சார்ஜஸ். ரெண்டுமே டெர்மினேட் பண்ணிட்டேன். சேம் வந்து நான் இந்த இதுலேயும் போயிட்டு இந்த இதில் இந்த EC2 போயிட்டு பிபிசியில் போயிட்டு நான் கிரியேட் பண்ண அந்த ரவுட்டிங் டேபிள், இன்டர்நெட் கேட்வே எல்லாத்தையும் தூக்கிடலாம் ஓகேங்களா. இந்த இன்டர்நெட் கேட்வே இதெல்லாம் வந்து சார்ஜ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா. ஸோ நான் ஒரே ஒரு இன்டர்நெட் கேட்வே தான் கிரியேட் பண்ணேன். இந்த ஒரு இன்டர்நெட் கேட்வேவை நான் என்ன பண்ணுறேன், டிட்டாச் ஃப்ரம் விபிசி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நெட் கேட்வேவை டிட்டாச் பண்ணுறேன். டிட்டாச் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். டெலிட் இன்டர்நெட் கேட்வே எல்லாமே டெலிட் கேட்கும். டெலிட் கொடுத்துட்டு டெலிட் பண்ணியாச்சு. ரவுட்டிங் டேபிள்லாம் பிரச்சனை இல்லை, எத்தனை ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணாலும் காசு கிடையாது. சப்நெட்டும் அதே மாதிரி தான், அதெல்லாம் நம்மளோட இஷ்டம். இதுக்கெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாத வரைக்கும் காசு கிடையாது. இதெல்லாம் சும்மா அப்படியே ஒரு ஃபைல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காசு எடுக்க மாட்டோம் ஓகேங்களா. இது அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ அந்த விபிசியை ரிமூவ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், மொத்த அதுக்குள்ள அசோசியேட் ஆகிருக்க எல்லாமே டெலீட் ஆகிடும். என் ரவுட்டிங் டேபிள், சப்நெட் பாருங்க இதுலேயே வந்துச்சு பாருங்க. இது வந்து செக்யூரிட்டி குரூப், எஸ்ஜினா செக்யூரிட்டி குரூப், சப்நெட் எல்லாமே சேர்ந்து டெலீட் ஆகிடும். ஒரே இதில் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் கொடுத்தா அந்த விபிசியை டெலீட் பண்ணால் எல்லாமே அதோட அசோசியேட் ஆகிருக்கிற எல்லாமே டெலீட் ஆகிடும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண சப்நெட்டும் இருக்காது, சப்நெட் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. ஆல்ரெடி இருந்த சப்நெட் எல்லாம் போயிடுச்சு. வச்சிருந்த ஒரே ஒரு சப்நெட் இந்த விபிசிக்காக வச்சோம், அதுவும் போயிடுச்சு. ரவுட்டிங் டேபிளில் ஒரே ஒரு ரவுட்டிங் டேபிள் அந்த இன்னொரு விபிசிக்கு, அது அந்த விபிசிக்கான ரவுட்டிங் டேபிள் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா.